ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ wanna பி சூப்பர் ஸ்டார் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோன்னா விண்ணும் வானம் ஒரே இடத்துல படுத்து கிடந்தாங்க. ஹக் மட்டும்தான் பண்ணலை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தேர்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்து கிடக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வான் தான் எழுந்திருக்கிறாங்க. அவன் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா யாரும் மேலே கை போட்டிருக்க மாதிரி இருக்குது. யார் இதுன்னு திரும்பி பார்த்தா வின்னு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்படியே கையை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க லைட்டாக கண்ணை முழிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போது வின் எழுந்திருக்கிறாங்க. வின் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்னடா இது, நம்ம இங்கே இருக்கோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம்ல நேற்று நைட் நம்ம இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவங்க மேலே கையை போட்டுட்டு படுத்துருக்காங்க. ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிக்கிட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வானை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துருந்துட்டு டக்குன்னு 2 பேரும் எழுந்து ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தரை பார்க்குறாங்க. ஷாக் ஆகிட்டு எதுவும் பேச முடியல. நோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே பேச முடியாமல் இருக்க, சரி என்னடா பேசுகிறது, ஏதாவது சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நம்ம வின் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று நைட்டு கரண்ட் வரவே இல்லைல்ல, மார்னிங் தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வானு, ஆமாம் லாஸ்ட் நைட் ரொம்ப குளிர்ச்சில் ஏசி அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சுன்னு இவங்க சொல்ல, அப்போ தான் 2 பேருக்குமே ஞாபகம் வருது, அப்போ நைட்டே கரண்ட் வந்துடுச்சு. ஸோ 2 பேருக்கும் அப்படியே எம்ப்ராசிங்காக ஃபீல் ஆகுது. ஆக்வர்ட் ஃபீல்டு கூட சொல்லலாம். அதை எப்படி சொல்கிறேன்னே தெரில. 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம வின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. அது வேகமாக போகும்போது நம்ம வான் கூப்பிட்றாங்க. இப்போ என்னமோ ஆச்சு, ஏன் கூப்பிட்றேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது என்னோடய ஷூ, அதை போட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஷூவை வந்து போட்டு போகிறாங்க. நம்ம வானுக்கு தான் சொல்லவே வேணாமே, சும்மாவே சூப்பர் ஸ்டார்னு உயிரை விடும். சூப்பர் ஸ்டார் கூடயே தூங்கியிருக்கேன்னா எப்படி இருக்கும்? ஐயையோ நான் என்ன பண்ணுவேன், சூப்பர் ஸ்டார் கூடயா தூங்கினேன், அதுவும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கியிருக்கனே, நம்ம சூப்பர் ஸ்டார் கூடயா, வின்னு கூடயா, என்னால் நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட். ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குது, ஃபேஸ்லாம் அப்படி ஜில்லுன்னு இருக்குது, செவந்து போய் இருக்குது. அந்தளவுக்கு சந்தோஷம், வெக்கம். ஸோ மார்னிங் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வின்னு. அதில் பார்த்தீங்கன்னா எக்கை வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா முருகலாக அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம வானுக்கு வாயில் எச்சு ஊறுது. கொடுத்தா நம்மளும் சாப்பிட்டு போகலாமேங்கிற லெவலுக்கு அப்படி தோணுது. கேட்கவும் முடியல, கேட்டால் தருவாங்களான்னு தெரியல. இவ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வின்னு வானை பார்த்துடுறாங்க. இவங்க இதே குறுகுறுன்னு பார்த்ததையும் பார்த்துடுறாங்க. ஸோ இவங்க பார்த்தது என்ன பண்ணுறானா வானு, எனக்கு நான் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தேன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணி நான் போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டஃப் எடுத்துக்கவான்னு சொல்லி கேட்டதும் சரி போய் எடுத்துக்கங்கிறாங்க. இவங்களும் போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 மினரல் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த திங்ஸுமே இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயோன்னு சொல்லிட்டு வயிற்ற தடவிக்கிட்டே அந்த வாட்டர் எடுத்து குடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம வின் நோட் பண்ண, சரி ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறாங்க. அச்சச்சோ இந்த ஆம்லெட் ரொம்ப கருகி போன மாதிரி ஆகிப்போச்சு, சரி இதை நம்ம தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு இவங்களாவே செய்யலாம், பட் அதை சொல்லிட்டு செய்கிறாங்க பாருங்க. அப்படி இவங்க சொன்னது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து நோ 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 அதை தூக்கி போடாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால், அதை ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நான் சாப்பிட்றேன் கொடுங்க. எனக்காகலாம் இல்லை, நீங்கள் அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி பாவம் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால தான், அதுக்காக மட்டும்தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு தேங்க்யூ வாட்டர் ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ஆம்லேட்டை பிளேட்டில் பார்த்ததும். ஸோ அதை பார்த்து நம்ம வின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செகண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப்லாம் அதில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் வந்து ஒரு ஆம்லெட்டு அதோட வந்து பச்சை காய்கறி இன்னும் ஒரு சில ஸ்டஃப்லாம் சேர்த்து தானே சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ அதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சதும் ஓ மை காட் இதுவுமா இது எல்லாமே எனக்கா,
எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவேன். ஐ ப்ராமிஸ் யூன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் வானுக்கு ஹாப்பினா தாங்கலை. எனக்கு இந்த மாதிரியான ஆம்லேட் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற ஆம்லேட்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வின்னோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ இவங்க ஃபோன் பேசலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா வின்னோட அம்மா போல். என்னம்மா வந்ததுலேருந்து அம்மாவை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, கொஞ்சம் பிஸிமா, வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வேணா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் இன்றைக்கி மீட் பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம வான் காதில் வாங்கிட்டே இருக்காங்க. சரி அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்த வின்னுக்கு பயங்கர ஷாக்கு. இந்தாண்ட பார்த்தா வானு ஐயோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஏய் நீ ஏன் காரில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, நானும் உங்கள் கூட இன்றைக்கி வரலான்னு இருக்கேன். நீங்கள் அந்த ரூட்டில் தானே போகிறீங்க உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக. ஸோ அதே ரூட்டில் தான் எனக்கு இன்றைக்கி ஷூட் இருக்குது. என்ன அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நானும் போய்டுவேன்லன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் 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 வின், ப்ளீஸ் பிரிட்டி வின், என்னையும் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்ச வின்னுக்கு ஷாக்காக இருக்குது. இவளுக்கு எப்படா தெரியும் நம்ம அங்கே தான் போகிறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு. வான் என்ன சொல்கிறான்னா, இப்போ மட்டும் நீங்கள் என்னை ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த மணியை சேவ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில்லை நான் கட்டிடுறேன். ஏன்னா உங்ககிட்ட நான் போட்டி போட்டு தோற்று போயிட்டேன் இல்லையா, அதுக்கான பில்லை நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செகண்ட் இரு, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நான் எங்கள் அம்மாவை பார்க்க தான் போகிறேன், அதுவும் இந்த ஏரியாவுக்கு தான் போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டால், வெரி சிம்பிள், நீங்கள் மொபைலில் அம்மா கிட்ட பேசுனதை நான் கேட்டேன். அப்புறம் ChatGPT கிட்ட அதை டைப் பண்ணி கேட்கும்போது அதுதான் அந்த ரூட்டு சொன்னுச்சு. உங்களோட ஏரியா அங்கே தான் இருக்காமே, ஸோ என்னையும் அப்படி அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க. அப்போவே நான் பிளான் பண்ணிட்டேன் அந்த அப்படியே உங்க கூட வந்துக்கலான்னு சொல்லிட்டு. சத்தியமாக இதை என்னால் நம்பவே முடியல. நீ லூஸு மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இறங்கு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகி திட்டுறாங்க. என்ன வின் இப்படி சொல்கிறீங்க, ப்ளீஸ் 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 நானும் வரேனேன்னு சொல்லி கெஞ்ச, ஐயோ இறங்கி கேட்டை ஓப்பன் பண்ணுமா, அப்போ தானே நம்ம போகலான்னு சொல்கிறாங்க. ஓ ஆமாம்ல, சரி சரி உங்களுக்காக நான் பண்ணுறேன், இதுக்காக நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண வேணாம், உங்களுக்காக நான் பண்ணுறேன் சரியா, சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்களும் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க முன்னாடி மட்டும்தான் இவங்க திட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களே தவிர இவங்க லாங்லேருந்து பார்க்கும்போது ஸ்மைல் தான் பண்ணுறாங்க வின்னு. இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேரும் காரில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஷூட் நடக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வரதை பார்க்குறாங்க. அதுவும் இவங்களுக்கு பழக்கப்பட்ட காராக இருக்குது. ஏன்னா இது வின்னோட காருங்கிறதுனால இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அந்த கார்லேருந்து வான் இறங்கி வரதை நோட் பண்ணுறாங்க. உள்ளார வின் இருக்கிறதையும் இவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா யாருக்கிட்டையுமே சொல்லாதவ இவளை கூட வச்சுட்டு சுற்றுறாளே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு க்யூரியாசிட்டி தாங்க முடியல. ஸோ நம்ம வான் வந்ததும் ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்னது என்கிட்டயா, என்கிட்ட பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை இப்போ ட்ராப் பண்ணிட்டு போனாங்கல்ல அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ அதுவா, அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் அது வின்னுன்னு எனக்கு நல்லா தெரியும், அவள் எப்படி ஒன்றை ட்ராப் பண்ணா, எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற யாரை பற்றியுமே நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. சடனாக இன்றைக்கி என்ன என் கூட பேசணுன்னு வந்திருக்கீங்க, என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க, யார் ட்ராப் பண்ணான்னு கேட்குறீங்க, அதுவும் அது வின்னுங்கிறதுனால அந்த கொஷினான்னு சொல்லி கேட்டா, அதனால் என்ன, நான் கேட்ட கொஷினுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி அதட்டி கேட்க, அதுவா அது வந்துன்னு சொல்லிட்டு வான் அப்படி இருக்குது. அந்த நேரம் அங்கே செட்டில் இருந்தவங்க ஒருத்தவங்க வந்து, நீங்கள் தானே அந்த எக்ஸ்ட்ரா கேர்ள், நீங்கள் போயிட்டு சேஞ்ச் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வணக்கம் வச்சுட்டு கிளம்ப, நீங்களும் கிளம்பிடுங்க, இங்கே சீன் லைட்ஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சி, நீங்கள் வந்தீங்கன்னா ஆக்ட் பண்ண ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரி நான் வரேங்கிறாங்க. ஒரு நிமிஷம், ஆஃப்டர் 4 PM பேக் பண்ணிவிடுவீங்க தானே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவே அவங்களுடைய ஷெடியூலை சொல்லி வைக்கிறாங்க. அம்மாவை பார்த்துட்டு வந்த வின்னை பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, காரில் கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் இருக்குது.
அவங்க அம்மா குடுத்து விட்டது. "உன்னுடைய ஃபேவரட் டிஷ்மா, அதெல்லாம் நான் உனக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இத ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி, உனக்கு எப்பலாம் பிடிக்குதோ, எப்பலாம் பசிக்குதோ, அப்பலாம் சாப்பிட்டுக்கோன்னு" சொல்லி குடுக்குறாங்க. இத சாப்பிடலன்னா, அப்புறம் உன் ஸ்கின்லாம் ட்ரை ஆகி வேஸ்ட் ஆகிடும். அந்த மாரி ஆக விட்டுறாத. இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எப்பவுமே சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ, இப்ப அந்த ஃபுட்ட எடுப்பாங்கன்னு பார்த்தா, கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. யாருக்காவது குடுக்க போறாங்களான்னா, அதுவும் கிடையாது. அவங்க போனது ஒரு சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. நெறையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், முக்கியமா பார்த்தா ட்ரிங்க்ஸு. கிரேப்பு, பைனாப்பிள், ஆரஞ்ச் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் 2, 2 எடுக்குறாங்க. அதுலேயும் முக்கியமா அன்னைக்கு நம்ம வான் ஒரு ட்ரிங்க்ஸை திருடி குடிப்பாங்க இல்லையா? அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தோன்னே வானுடைய ஞாபகம் வந்துடுது. ஸோ இப்போ அந்த ட்ரிங்க்ஸில் மட்டுமே 3 எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மேவ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃப்டர் 4 பிஎம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அது இப்போ ஒரு டைரக்டர பார்க்க தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ நீ சொன்னது சரி வரும்னு எனக்கு தோணல. நீ வின்ன இந்த ஃபில்ம்ல கொண்டு வர நினைக்கிற இல்லையா? அது சரி வரும்னு எனக்கு தோணல. நான் அத பத்தி ஒரு முடிவுமே எடுக்கல. ஆனா இப்போ வான் வான் இருக்காங்க இல்லையா? அந்த அந்த புது புது ஹீரோயின்ஸ வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்கல்ல, அந்த வான் வான். அவங்க ஒரு கிட்ட இன்ட்ரோ பண்றாங்க. அவளுடைய பேரு கேம். ஸோ அவளுக்கு இதில ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. லுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்பவே ஆக்டிவா இருக்கா. அவள ஏன் இதில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன்னு சொன்னதும், மே தான் எல்லாரையும் மயக்கிற மாரி பேசுவாளே! இப்பவும் அப்படிதான் பேசுறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் வின்னும் மட்டும் பேர் பண்ணா அந்த சீரிஸ் எப்படி இருக்கும்? இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானே கிடைக்கும். அதை விட்டுட்டு புது பொண்ணு கொஞ்சம் கூட நேமே இல்லாமல் ஃபேமே இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு இந்த சான்ஸை தரேன்னு சொல்கிறீங்களே. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசு, ரொம்பவே கஷ்டமான ரோலும் கூட. அந்த ரோலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பொண்ணுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதனால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் வின்னை காண்டாக்ட் பண்ணேன். அவள் எனக்கு இது வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளுக்காக வெயிட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அவ்வளோதானே சார், இருங்க நான் இப்போவே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வின்னுக்கு இவங்க கால் பண்ணுறாங்க. எடுத்ததும் விஷயத்த சொல்லாமல் டக்குன்னு டேரக்டர் உன்ட்ட பேசணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு டேரக்டர் கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. எல்லாமே இவ இஷ்டம்தான் போல், யாரையுமே பேச விட மாட்டேங்கிறா. டான் டான் இவளே பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ டைரக்டர் கிட்ட பேசுனாங்கங்கிறத மட்டும் காட்டுறாங்களே தவிர, என்ன பேசுனாங்கங்கிறத காட்டவே இல்ல. இப்ப வீட்டுக்கு வான் வராங்க. அதுவும் மிடிகிட்ட கால் பண்ணிக்கிட்டு, "என்னுடைய விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வையி. நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவான்னு" சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. பார்த்தா டேபிள் ஃபுல்லா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இந்த சந்திரமுகி படத்துல சந்திரமுகி வந்து கொலுசு அந்த சலங்கைய பார்த்தோன்னே ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க தெரியுமா? அந்த மாரி ரியாக்ஷன் குடுக்குறாங்க. காசு மாலை நெத்தி சுட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்ததும் அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஓ மை காட்! வேன் நீங்க சூப்பர் ஸ்டாருங்கிறத நிரூபிச்சுட்டீங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸு எப்படி உங்களால தனியா சாப்பிட முடியும்? அதுவும் அது எக்ஸ்பயர் ஆகறதுக்குள்ள உங்களால சாப்பிட முடியாதே! சரி, வேற வழியே இல்ல. இப்ப நான் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் போல. சரி, இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன். அப்பதான் சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகறதுக்குள்ள சாப்பிட்றலாம். ஓகேவான்னு சொல்லிட்டு, இவளே கேள்வி கேட்டு, இவளே பதில் சொல்லி, அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறா. இவ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வின் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் உளர்றா. அது வந்து நீங்க ஸ்டப்ஸ்லாம் நெறையா வாங்கி வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் எப்படி சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆயிடும்ல. அதான் உங்களுக்கு சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவ பாட்டுக்கு ஏதாவது கத்துட்டு நம்ம பாட்டுக்கு போவோங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. என்னடா இது, புயல் இவ்வளோ அமைதியாக போகுதேன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஓடி போய் பூனைக்குட்டி மாதிரி எட்டி பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் அங்கே யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி தெரியுது. "ஏய், யார் வந்திருக்கா? என்னை பார்க்க இங்கே யாரும் வரமாட்டாங்களேன்னு" சொல்லி இவங்க சொல்ல, "எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேனாக தான் இருக்குங்கிறா." "என்னது ஃபேனான்னு?" சொல்லி கேட்க, "ஆமாம், எப்படி உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ தங்குற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போல். எப்படியும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே கூட்டமே கூட போகுதுங்கிற மாதிரி பயங்கரமாக பயமுறுத்தி விடுறா.
வான் போ, நீ போய் செக் பண்ணிட்டு வா, அங்கே யார் இருக்காங்கன்னு பாருன்னு சொல்லி கேட்டா, அப்போ தான் நம்ம ஆள் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு, அச்சச்சோ எனக்கு இப்போ உச்சா வருதேன்னு சொல்லிட்டு போவேன். மறுபடியும் பிடிச்சி நிறுத்தி, ஏய் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, வெளியில் போய் யார் வந்திருக்கான்னு சொல்லி நீ செக் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லை நானே கட்டிடுறேன், ஓகேவான்னு சொல்லி கேட்க, அப்படியா, அப்போ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்டப்ஸ்லாம் அதையும் சாப்பிட்டுக்கோ, என்னைக்காவது என்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்ருக்கியா, எப்போவுமே திருடி தானே சாப்பிட்ற, இன்றைக்கி என்னாச்சு உனக்கு கேள்விலாம் கேட்குறேன்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் திருடிலாம் சாப்பிடல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, எக்ஸ்பயர் ஆகிடக்கூடாதேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சாப்பிட்றேன், புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்கிறா. சரி சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாலும் அப்பவும் ஓவராக பிஹேவ் பண்ணுறா, போக மாட்டேங்கிற மாதிரி. ஸோ வேறு வழியே இல்லைன்னு நினச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னை போனால் போதுன்னு இந்த வீட்டில் இருக்க விட்டுல, அது ஏன் தப்பு, இரு நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், உன்னை வந்து கூப்பிட்டு போக சொல்கிறேன்னு சொன்னேன். இருங்க 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 வெயிட் பண்ணுங்க, அவ்வளோ என்ன அவசரம், கோவம் அப்படி மூக்குக்கு மேலே தான் வருது, அவசரப்படாதீங்க, நாமெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம், உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா, இருங்க இப்போவே ஓடி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் பார்க்க, அங்கே இவங்கள பார்க்க தான் மிடி வந்திருக்கா. இவங்க டேப்லெட்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, மிடி இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஏய் நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி துரத்துறா மாதிரியே பேசுகிறா. எவ்வளோ நேரம் தான் உனக்கு கால் பண்ணுறது, நீ ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, அதான் நானே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. உள்ளே வர ட்ரை பண்ணால் அப்படியே தடுத்து நிறுத்துறா. ஏய் எதுக்கு என்ன இப்படி தடுத்து நிறுத்துற, வீட்டுக்கு ஃப்ரெண்டு வந்தால் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவியா, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமான்னு சொல்லி கேட்டா. ஃப்ரெண்டெல்லாம் ஹர்ட் ஆவாங்களா, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லவும் இவங்களுடைய ஸ்டெப்ஸ்லாம் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு சரி இரு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. இரு 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 எங்கே போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சு நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன், ஒன்றுமே நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு இவங்க எக் ஆம்லேட் போட்டு கேட்குறாங்க. ஓ எக் ஆம்லேட் தானே உனக்கு பிரச்சனை, இருன்னு சொல்லிட்டு இவங்களோட பர்ஸ்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து, இதோ அந்த தெரு மொனை இருக்குது பார்த்தியா, அந்த மொனையில் ஒரு கடை இருக்குது, அதில் போய் சாப்பிட்டுட்டு நீ அப்படியே கிளம்பிடுவியான்னு சொல்லிட்டு துரத்தி விட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவ போகிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நடிப்பு, வயிறு வலிக்குது, என்னால் வயிற்று வலி தாங்க முடியல, எனக்கு டயரியாங்கிற மாதிரி எவ்வளோ நடிப்புங்கிறீங்க. கேமரா முன்னாடியை விட இவ ரியல் லைஃப்பில் பயங்கரமாக நடிக்கிறாள். ஸோ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சரி உடம்பை பார்த்துக்கோ, விட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிடு சரியாகுன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்த அமௌண்ட்டை மறுபடியும் இவங்க கையிலே கொடுத்துட்டு பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து பார்க்கத்தா நம்ம வின்னு ஒரு சோஃபாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க. வின் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால், இல்லை அவங்க போயிட்டாளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் போயிட்டாங்க, வேறு யாரும் இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லவும் இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஓ உன் ஃப்ரெண்டு தானே அது, அதை என்கிட்டேருந்து மறைச்சி என்னை ஏமாற்றி என்னை எவ்வளோ நடுங்க வச்சுட்டு நீனு, இது ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம், இதுக்கு நீ அனுபவிக்கணும். ஸோ இந்த மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லை நான் பே பண்ண மாட்டேன், நீ தான் பே பண்ணணும்னு சொல்லி இவங்க ஸ்ட்ராங்காக சொல்ல, இன்னமாடா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு நம்ம வான் மொபைல் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தீங்களா என் மொபைலில் இவ்வளோ தான் காசு இருக்குது, இது இந்த மாதத்தை ஓட்ட எனக்கே பத்துமான்னு தெரியல, இதில் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத என்கிட்ட இப்படி எதிர்பார்க்குறீங்களே, சரி அதை விடுங்க, நான் இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை பே பண்ணலன்னா கரண்ட்டு கட் ஆகும், வீடு இருட்டில் இருக்கும், உங்களால் தான் சர்வை பண்ண முடியாது. அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்படியே இந்த வீடு டார்க்காக இருக்கும், வெளிலேருந்து அப்படியே சலங்க சத்தம் கேட்கும், உள்ளார கோஸ்ட் வந்து உங்களை ஹண்ட் பண்ணணும்னு சொன்னதும் உங்களுக்கு பயங்கர பயம் வந்துடுது. என்ன மாதிரி இவங்களுக்கும் பேய்னா பயம் போல், அந்த பேய் பயத்தை யூஸ் பண்ணி புள்ள பூச்சிலாம் அவங்கள எப்படி பயமுறுத்துது பாருங்கள். பயமுறுத்தி விட்டுட்டு இவ ஓடிடுறா, வான்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. இதோட 3rd எபிசோட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.